இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சாதாரண நாள்னு நினைச்சு தவற விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுக்கு ஆணு பிரதோஷம்னு பேரு. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அன்னைக்கு பிரதோஷ நேரத்துல நந்தி பகவானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு சிவபெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் மாலை சாத்துங்க. கூடவே ஒரு 5 முகனை தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்க கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சாதாரண நாள்னு நினைச்சு தவற விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுக்கு ஆணு பிரதோஷம்னு பேரு. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். அன்னைக்கு பிரதோஷ நேரத்துல நந்தி பகவானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செஞ்சு சிவபெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் மாலை சாத்துங்க. கூடவே ஒரு 5 முகனை தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்க கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகிடும்.